காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார 2 மணி நேரம் இருக்குதுங்க. அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 10 தெரு 15 தெரு தான் இருக்கும். அதில் நீங்கள் தினந்தோறும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு என்ன குறைன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, ரோடு பிரச்சனை சொல்லுவாங்க, தண்ணிக்கான பிரச்சனை சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று கூட நீங்க ஒரு பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் எலி வருது. இந்த தமிழ்நாட்டில் எலி ஓடின்னு இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளார பள்ளமும் குழியுமா இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளாரே பெட்டு போடுற இடத்துலன்னாங்க. அதெல்லாம் நீங்க போய் உடனடியாக அதுக்கெல்லாம் என்ன ஆகும் போகுது? 1000 ரூபா 500 ரூபா ஆகும் போகுது. நம்ம கிட்ட நிறைய கொத்தனார் இருக்கிறாங்க. நம்ம சித்தால நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க. தொழிலாளர்கள், மூட்டை தோக்குறவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இப்படிதான் நம்ம இருக்கிறோம். அப்படியேப்பட்டவங்களை தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அதனால அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். வயசானவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. அவங்களை இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் நீங்க ஏற்பாடு செய்து அவங்களை ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் பார்க்கறது போறதெல்லாம் இது எல்லாமே இந்த பூத்துல இருக்கிற நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 7697 பேரும் அதை நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் 10 மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும். அதற்கு அடுத்தபடியாக 2026 தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார். தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுடன் இருப்போம். ஏன்னா ஒருத்தவங்க 15 தெருவுக்கு ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணுங்க. அந்த 15 தெருவில் ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணும் அப்படின்னா 326 பூத்து இருக்குதுன்னா அந்த 326 பேர்ல அந்த ஒன்றியம், நகரம், வார்டு, கிளை, மாவட்ட கழக செயலாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.